கத்தாதீங்க லைவ் போயிட்டு இருக்கு கத்தாதீங்க கொஞ்சம் நீங்க அப்படி வாங்க மாட்டேன் போட்டோ எடுங்க ஆளுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறீங்க எல்லாம் வீடியோ எடுத்து ராஜேஷ் நான் முடிட்டு ஓகே பேசிட்டு குறுக்க வராதீங்கன்னு தான் சொல்றேன். இது பைட்டு கிடைக்குது. இருண்ணா மாவட்டம் இருங்க முடியவே இல்லை. தம்பி இரு ஒரு நிமிஷம். பிரபா அப்படி திரும்ப பிரபா அனிஷே பேக் ஓகே அனுப்பலாம். பஹ்ரைனில் நடைபெற்ற கபடி விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியில் இளம் ஆண்கள் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற குழுவில் ஒரு விளையாட்டு வீரராக சாதனை புரிந்துள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்து மாணவர் BA பொருளாதாரம் முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவர் தம்பி அபினேஷ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டி வாழ்த்துகிறோம். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் 50,000
காசோலை வழங்கியிருக்கிறோம். அவர் மேலும் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அரசு அவருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு உறுதியளிக்க வேண்டும். மேலும் அவருடைய பெற்றோர், தந்தை இல்லை, தாய் சத்துணவிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சாமானிய பெண்மணி, சென்னையில் தங்குவதற்கு ஒரு வீடு ஒதுக்குமாறும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் இருக்கிறேன். அவருடைய பயிற்சியாளர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்து பணியாளர் புவியரசு அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 காசோலை வழங்கியிருக்கிறது. சார், இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் வெற்றி பெற்ற இந்த கார்த்திகா அந்த மாணவிக்கு வந்து தமிழ் அரசு சார்பில் குறைந்த ஊதியம், குறைந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முகேஷ் அவர்களுக்கு 5 கோடியும் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 25 லட்சம் கொடுக்கறது கடும் விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கு. இது குறித்து உங்கள் கருத்து சார்? தமிழ்நாடு அரசு தான் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். ஆனால் 2 விளையாட்டுகளையும் நான் ஒப்பிட முடியாது. அது உலகளாவிய போட்டி, இது ஆசிய அளவிலான போட்டி. அது 2 தனிநபர்களுக்கு இடையிலான அத்லெட்டிக்ஸ் இந்த போட்டி. இது ஒரு குழு சார்ந்த விளையாட்டு. இதற்கென்று சில வரையறைகளை அரசு கொண்டிருக்கிறது. அரசு ஏற்கனவே எடுத்த முடிவின்படி 15 லட்சம் வழங்குவது என்பதுதான். ஆனால் 25 லட்சம் வழங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல தம்பி அபினேஷ் அவர் ஒரு பிரிவில், இளம் ஆண்கள் பிரிவில் பங்கேற்ற ஒரு விளையாட்டு வீரர். அவருக்கும் 25 லட்சம் தமிழ்நாடு அரசு வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. என்றாலும் கூட நான் என்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிற போது முதல்வர் அவர்களுக்கு இந்த இருவருக்குமே தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறேன். அதனை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இத்தகைய இளம் தலைமுறையினரை ஊக்கப்படுத்துவது அவசியம். அரசு முன்வர வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். கடைசி கேள்வி, நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய் நேரில் கூட்டு சந்திச்சிருக்காரு. அது குறித்து உங்களுக்கு கருத்து? எல்லாத்தையும் மொத்தமாக எடு, அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம். நீ எடு, நீ கூட பேங்க் விட்ற பேக் இது பேசும்போது எடுத்துக்கலாங்களா? இல்லை, நாங்கள் சேனல் சோலோவாக கேட்டாங்க, சிங்கிள் பைக் கேட்டாங்க. ஒரு 2 ஸ்கிரிப்ட் அடிக்கிறீங்க ஆல்ரெடி. ஓகேண்ணா, இப்போ சொன்னது அப்படியே எடுக்கலாம். ஓகே, போகலாண்ணா. பஹ்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 3வது ஆசிய விளையாட்டு தொடர் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் இளம் ஆண்கள் பிரிவிலே பங்கேற்ற விளையாட்டு வீரர் தம்பி அபினேஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்து மாணவன், பொருளாதார பிரிவில் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம். அத்துடன் ரூபாய் 50,000 காசோலையும் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம். அவர் இன்னும் இதுபோன்ற சாதனைகளை படைக்க வேண்டும், உலகளாவிய அளவில் அவர் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு அரசு அவருக்கு ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறது என்றாலும் கூட அவருக்கு 1 கோடி ரூபாயாக அதை உயர்த்தி வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கும் உறுதியளிக்க வேண்டும். அவர் தந்தை இல்லாதவர், தாய் சத்துணவு பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு சாமானிய பெண்மணி. எனவே சென்னையிலேயே அவர் தங்கியிருப்பதற்கு ஏற்ற வகையில் அரசு அவருக்கு வீடு ஒன்று ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் இருக்கிறேன். அவருக்கு கல்லூரியிலே பயிற்சியாளராக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்து பணியாளர், விளையாட்டு கபடி பயிற்சியாளர் புவியரசு அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆடை போட்டி பாராட்டியிருக்கிறோம். அவருக்கு ரூபாய் 10,000 காசோலையை ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம். ஓகே.
நீங்கள் வா டக்குனு இங்கே வா. அது இது மட்டும் மைக் கொண்டு ஒரு கூட்டம் மட்டும்